வணக்கம், நான் உங்க சௌமியா பிரவீன்குமார். இன்னைக்கு என்னோட கிச்சன்ல நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ராஜ்மா வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ரெட் கலர் பீன்ஸ் ராஜ்மான்னு சொல்லுவாங்க, சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். அதை 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். மெஷரிங் கப்பில் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாருங்க. ஊறினதுக்கப்புறம் டபுள் த சைஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா விசில் போட்டு ஒரு 4ல இருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் தானா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ உடைச்சு பார்த்தா நல்லா உடையும். இந்த அளவுக்கு வேக வச்சிருக்கலாம். இப்போ இந்த கிரேவி பண்றதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் நல்லா மேலே திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 3 தக்காளியை மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிருக்கேன், அந்த தக்காளி விழுத சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கலாம். 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பச்சை வாசனை போறதுக்காக க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க ராஜ்மாவை தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கசூரி மேத்தியும் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்குனா சூப்பரான ராஜ்மா கிரேவி ஜீரா ரைஸ் இல்லை ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, ரொட்டிக்கெல்லாம் கூட சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸை உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.